கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே, கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒருமுறை கூட நீங்கள் கேட்காதது ஏன்? கூட்டணி வைத்தால் எல்லாம் செய்வது சரியாகி விடுமா? கூடி கொள்ளையடித்தால், கூடி கொலை செய்தால் சரியாகி விடுமா? மாற்று, எதிலிருந்து மாற்று? யாரிடமிருந்து மாற்று? எப்படிப்பட்ட மாற்று? மாற்று மாற்று என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக, அதிமுக, இந்த காங்கிரஸ், பிஜேபியோட கூட்டணி வைத்து 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 ஏமாற்றாக போனதுதான் மிச்சம். ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி ஐயா எடப்பாடியை உட்கார வைப்பது, எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஐயா ஸ்டாலினை உட்கார வைப்பது இல்லை. இந்த கோட்பாட்டையே வீழ்த்தி புதிய ஒரு கோட்பாடு, புரட்சிகர அரசியல் கோட்பாடு, பெருந்தலைவன் முதல் அங்கீகாரம் பெற்ற கட்சியின் சின்னங்கள் தாமரை, கை, உதயசூரியன், இரட்டை இலை. முன்னாடி அங்கீகரிக்கப்படாத எனது சின்னம் மைக் 8வது பெட்டியிலே. எனக்கு கொடுத்த மைக் அங்கே இல்லை. அங்கே அந்த மைக்கு கீழே 2 பொத்தானை வைத்து விட்டார்கள். அந்த பொத்தான் பார்க்கும்போது சீப்பு போலே இருக்கிறது. அதை தேடி இந்திய நாட்டை யார் ஆள்வது? ஐயா மோடியா, அருமை சகோதரர் ராகுலா என்பதுதான் போட்டி. எளிய மகன் சீமானை தேடி, அவன் சின்னத்தை தேடி, 8வது பெட்டியிலே தேடி, இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி, சாராயத்தை தாண்டி, சாப்பாட்டை தாண்டி, சாதி மதத்தை தாண்டி, மான தமிழ் மக்கள் 36 லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக, மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக, இந்திய அரசியல் வரலாற்றிலே, தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி, மாநில உரிமம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் என் மக்களின், மான தமிழ் மக்களின் மதிப்புமிக்க வாக்கால் தான். தோல்வி நிலையென நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா? உரிமையை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? ரத்தங்கள் சிந்தட்டும், யுத்தங்கள் தோன்றட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? எப்படி கொன்று குவித்தார்கள்? 2008, 2009 அந்த காலகட்டத்திற்கு போய்ப்பார். இந்த காட்சியை உன்னால பார்க்க முடியல. கண்ணால பார்த்த மகன் நான் இருக்கேன். இந்த நிலத்தில் கடைசியாக இந்திய பெருநிலத்தில், தமிழக தாய் நிலத்தில் ஒரே ஒரு மகன், கடைசியாக என் தலைவனை சந்தித்து விட்ட மகன் நான் ஒருவன் தான் இருக்கிறேன். எவரும் கிடையாது. எனக்கும் என் தலைவனுக்கும் இடையே என்ன நடந்தது என்பது எங்க இருவருக்கும் தான் தெரியும். மிக முக்கியமான தளபதிகள் என் தலைவனை சந்தித்திருக்குமே மொழிய இந்த நிலத்திலிருந்து எவருமே கிடையாது. எனக்கு என்ன சொல்லப்பட்டது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்,
நான் என்ன செய்தேன் என்பதை ஒரு நாள் என் கனவை வென்று கையை இறுக பிடித்து தூக்குற போது நான் சொல்லுவேன், என்ன நடந்தது, என்ன நடத்த வேண்டி இருந்தது, எதை நடத்தினேன் என்பதை காட்டுவேன். அவரே போய்த்திருக்கிறார். பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், ஆனால் அதன் கனிகள் மிகவும் தித்திப்பாக இருக்கும். பொறுமை மிக அவசியம். அவரே கற்பித்தார், விமர்சனம் என்பது வெறும் கற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் சொற்கள் அல்ல. ஒருவேளை வைரக்கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். அறிவார்ந்த பெருமக்களே, அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற பொறுப்பையும் கடமையையும் நாம் உணர்ந்து களத்திலே நிற்க வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது. இங்கே இறுதிக்கட்ட ஈழப்போரில் என்ன நடந்தது என்பது சிலருக்கு தெரியும். அதற்கு பின்னாடி பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று கோத்தபாயவும் ராஜபக்சேயும் அறிவித்தார்கள் என்றால் அது விடுதலை புலிகளுக்கும் சிங்களர்களுக்குமான போர் அல்ல, அது ஒரு உலகப் போர். உரிமைக்காக, விடுதலைக்காக உலகத்தை எதிர்த்து போர் புரிந்த மறவர்கள் நாம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நிமிர வேண்டும். உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னவர்கள் இங்கிருந்த தலைவர்கள் தான். உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகளை கொன்றொழிக்க வேண்டும் என்று துடித்தவர்கள், தவித்தவர்கள் இங்கிருந்த ஆட்சியாளர்கள் தான். இதில் என்ன கொடுமை? நம் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமையை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து அடிமையாக வாழ்கிற ஒரு இன மக்கள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நாம் தான். போரை நடத்தியது யார்? ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள். நடத்தியது யார்? அன்றைய காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி. கூட நின்றது யார்? இன்றைய ஆட்சியாளர்கள், திமுக. போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தது யார்? அன்றைய அதிமுக. 2G அலைக்கற்றுக்காக ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட கட்சி பாரதிய ஜனதா. பக்கத்தில் ஒரு தீவில் இத்தனை மக்களை கொன்று குவிக்கிறார்களே, அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த போரை தலையிட்டு நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா. இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இவன் 4 பேருமே தமிழ் பேரினத்தின் பகைவர்கள், எதிரிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள. தீக்குச்சி எரியாமல் இங்கு தீபங்கள் இல்லை உடன் பிறந்தார்களே. ஆனால் யார் தீக்குச்சி என்பதுதான் பிரச்சனை. நான் ஒரு தீக்குச்சி, நீ ஒரு தீக்குச்சி. கொளுத்தி பற்றி எரிவோம் புரட்சி தீயாக. இந்த திராவிட இந்திய குப்பைகளை பொசுக்கி தள்ளுவோம். சாய்சஸ் என்ற நூலிலே சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே அன்றைக்கு இறுதிக்கட்ட போரிலே அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன், பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சி செய்தது. அன்றைய இந்திய ஆட்சியாளர்களும், குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அதை விரும்பவில்லை. பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும், இடையூறாக இருக்கும் என்று கருதினார்கள். அதனால் அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியது இன்றும் இருக்கிறது. இவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை நீ உணர்ந்து பார்க்க வேண்டும். இறுதிக்கட்ட போரிலே
கொத்து கொத்தாக நாம் செத்து விழுந்து கொண்டிருந்த நாளிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பலியிட்ட தலைவன். இந்த பக்கத்திலே அறிவார்ந்த பெருமக்களே, பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியிலே முகாமிட்டிருந்த தலைவர்கள் பிறந்த நாளை 100 ஆண்டு பிறந்த நாளை ஓராண்டு கொண்டாடுகிறார்கள் உன் நிலத்திலே. ஞாபகம் வச்சுக்க. நீ ராஜசேகர ரெட்டி யார்? காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக என்ன சம்பந்தம்? காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தித்தான் திமுக பதவிக்கே வந்தது. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியின் ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ராஜசேகர ரெட்டி, அவர் இறந்து விட்டார். அந்த நேரத்தில் ஈழத்திலும் போர், நாமும் செத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இறந்து விட்டார் என்பதற்கு அரசு பொது விடுமுறை விட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள். ராஜசேகர ரெட்டிக்கு இங்க இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில்? நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில்? செக்கிழுத்த செம்மல் செத்ததுக்கு உண்டா? இந்த மண்ணில் இருந்த மகத்தான பெருமக்கள் எந்த தலைவர், உங்களுடைய கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா செத்ததுக்காவது விடுமுறை உண்டா? பிறகு எதற்காக ராஜசேகர ரெட்டிக்கு விடுமுறை விட்டால் அந்த கட்சியின் தலைமை அம்மையா சோனியா காந்தி மகிழ்வார். மானத்தமிழ் பிள்ளைகளே, இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். அரை கம்பத்தில் எந்த காங்கிரஸ் கொடியை இறக்கி திமுக கொடி ஏறியதோ அதே காங்கிரஸ் கட்சிக்காக அரைக்கம்பத்தில் திமுக கொடி இறங்கி பறந்தது வரலாறு. ராஜசேகர ரெட்டி மரணத்திற்கு உன் இனம் மொத்தமும் செத்து போனது. உன் இனத்தில் அரிதினும் அரிதாக 1000 ஆண்டுகளாக வாராது வந்த மாமணியாக வந்த மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் செத்து போனான் என்று நாடும் ஏடும் பதிவு செய்கிறது. உன் இனம் செத்து போனது, உன் நாடு அழிந்து போனது, உன் நாடு சுடுகாடாய் போனது, கரும்புகை சூழ்ந்து எழுகிறது, உலகம் உறைந்து கிடக்கிறது. தமிழ் பேரினம் ஒவ்வொரு வீட்டிலும் இளவு விழுந்தது போல உக்கி குறுகி அப்படியே நிற்கிறது. கண்ணீர் சிந்தி கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறது. இதே நாள் மே 18 போர் முற்றிற்று என்று முடித்தான் ராஜபக்சே. இந்த துயரத்தை இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் ஆழவும் வைத்த மான தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த நாளை விடுமுறை நாளாக, ஒரு துயர நாளாக, தமிழின மக்களின் துயர நாள் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா? அரைக்கம்பத்தில் கொடிக்கம்பத்தை பறக்க விட்டிருக்க முடியாதா? ஏன் இந்த மண்ணில் எந்த கட்சியடா செய்தது? எந்த கட்சி செய்தது? என்ன கட்சி? விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். சரி, மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை. செத்து கரிக்கட்டையாக நின்று இங்கே கதறி சிதறி கிடந்த என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? இந்த இன மக்கள் செத்தார்களே, அவர்களின் துயரம் சோய்ந்த இந்த மே 18வது நாளில் ஒரு வார்த்த செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்தது உண்டா? இல்ல ஐயா எதிர்கட்சி தலைவர்? தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உன்னுடைய 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 உணர்வுக்கு ஒரு மதிப்பு இருக்காடா இந்த நாட்டில்? பாரதிய ஜனதா விடுற, காங்கிரஸ் விடுற, இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று இருக்கிறதா? சொல்லு. உன்னை சுதந்திரமா இந்த கூட்டத்தையாவது நடத்த விட்டு இருக்கிறதா? சொல்றா. இத்தனை நாள் இல்லாத இன்னைக்கு போய் மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சின்னு ஆட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன வருது? தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி கொண்டுதான் உள்ளே அனுப்புவான். இன்னைக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது?
ஏன் வருது? முன்னாடி நிற்பவன் பிரபாகரன் மகன் என்பதால் வருகிறது. கேட்க நாதி கிடையாது. ஏன் இந்த கட்சிகள் இதற்கு வணக்கம் செலுத்தலை, ஒரு அறிக்கை விடலை? ஏன் விடுவதில்லை? ஏன்? இதில் அவர்களுக்கு அரசியல் இல்லை. அரசியல் இல்லை, இதில் வாக்கு இல்லை என்று கருதுகிறார்கள். அதனால்தான் சிக்கலின் உடன் பிறந்தானே, இதை பேசாது போனால் நாம் வெல்ல முடியாது என்கிற நிலையை உருவாக்காத வரை இவர்கள் பேச மாட்டார்கள். இவர்கள் பேசாததால் இந்திய நாட்டை, இந்திய துணைக்கண்டத்தை ஆள்கிற காங்கிரஸ் பிஜேபிக்கு வசதியாக போய்விட்டது. வாயை திறக்க மாட்டார்கள், தேவையில்லை. இப்போது தெரிகிறதா ஏன் நாம் வென்றாக வேண்டும் என்கிற தேவை? நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற அவசியம் புரிகிறதா? புரியும். உன் உடன் பிறந்தவன் வந்து அந்த அதிகார நாற்காலியில் உட்கார்ந்தால் இப்படி பேசாது நீ கடத்தி விட்டு போக முடியுமா? என் இனப்படுகொலையை நீ மறைத்து மூடிவிட்டு சென்று விட முடியுமா? உலக மாந்தரில் ஒருவன் கூட இது இனப்படுகொலை, ஜெனோசைடு என்று சொல்ல தயங்குகிறான். ஏன்? இந்திய நாட்டில் எந்த ஒரு மகனும் இது படுகொலை, இனப்படுகொலை என்று பேச பயப்படுகிறான். ஏன்? செத்தவன் முழுக்க தமிழன், கொன்றவன் முழுக்க சிங்களன். தன் ராணுவ வலிமையை வைத்து தன் மக்களை, தமிழின மக்களை கொன்று குவித்தான். அப்போது இனப்படுகொலை தானே. அங்கொன்றும் இன்றும் ஒன்றுமாக தமிழர்களை சிங்களர்கள் கொள்கிற காலத்திலே இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அங்கு நடப்பது இனப்படுகொலை என்று பதிவு செய்த பெருமகள் அம்மையார் இந்திரா காந்தி. என் மொத்தமிடமும் செத்து விழுந்ததற்கு இனப்படுகொலை என்றே ஏற்கவில்லையே, போர்க்குற்றம் என்ற நிலைப்பாட்டிலே நிற்கிறார்கள். நாங்கள் அந்த போரே குற்றம் என்ற நிலைப்பாட்டில் நிற்கிறோம். அந்த போர் குற்றத்திற்கு கூட ஒரு உரிய விசாரணை இதுவரை நடக்கவில்லையே. காரணம் என்ன? இந்தியா வாய் திறக்கவில்லை. சின்ன சின்ன நாடுகள், எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நாடுகள் என் பக்கத்தில் நிற்கிறது. என் இனத்தின் பக்கத்தில், இனச்சாவின் பக்கத்தில் அனுதாபத்தோடு ஆரத்தழுவி நிற்கிறது. இங்கு வாழ்கிற 8 கோடி 10 கோடி தமிழ் மக்களினுடைய தாயகம் தமிழ்நாடு. 8 கோடி தமிழர்களின் தாய் நிலம். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா எல்லா மாநிலங்களிலும் பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் பரவி வாழ்கிறோம். இந்தியா என் நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு. இந்திய நாடு என் நாடு. ஏன் எனக்காக பேசவில்லை? ஏனென்றால் தமிழர்களுக்கு என்று ஒரு தாய் நிலம் இருக்கிறது, தமிழ்நாடு. அதன் தலைவர்கள் பேசவில்லை, அதனால் அது பேசவில்லை. இவ்வளவுதான். நமக்கு ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது, சாதி. இன்னும் ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது, மதம். அதற்கப்புறம் ஒரு மயக்கம் இருக்கிறது, சாராயம். பிறகு திரை கவர்ச்சி. இது நாளிலும் இருந்து தப்பிக்க முடியாத சிக்கிக்கொண்ட பூச்சிகள் போல ஆயிட்டோம். மொழி இன உணர்வு செத்து போனது. அதனாலே நம் இனம் மொத்தமும் செத்து போனது. இவ்வளவுதான். இப்போதுதான் இந்த நிலத்தில் தமிழர் இன வரலாற்றில் நிகழாத நிகழ்வு இப்போதுதான். தமிழ் தேசிய இனத்தில், தமிழீழ மண்ணில்தான் தமிழர்களின் ஆன்மா விழித்துக் கொண்டது என்று நம் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று தமிழர் தாய் நிலம் தமிழகத்திலும் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்று எழுகிறது என்பதற்கு சான்று என் முன்னே திரண்டு அமர்ந்திருக்கிற மான தமிழ் மக்களே சான்று. சாதிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில், சார்ந்த மதத்திற்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில், கும்பிடுகிற சாமிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில். ஆனால்
முதலாக வரலாற்றில் தான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக இப்போதுதான் கூட தொடங்கி இருக்கிறார். இதுதான் வரலாற்றில் மாறுதல், இதுதான் புரட்சி, இதுதான் புரட்சி. பணம் இருந்தால் கூட்டம் வரும், பதவி இருந்தால் கூட்டம் வரும், இரண்டுமில்லாத கூட்டம் வரும் என்றால் இன உணர்வும் மான உணர்வும் இருந்தால் மட்டும்தான் கூட்டம் வரும். இன்றைக்கு பேசாத இவர்கள் நீ பார், இதையெல்லாம் பேசினால் தான் தமிழர்கள் மான தமிழ் மக்கள் ஓட்டு போடுவார்கள், வாக்கு செலுத்துவார்கள் என்கிற நிலை உருவானால் நம்மை முந்திக் கொண்டு பேசுவார்கள். காரணம், இவர்களுக்கு தேவை வாக்குதான், நம்முடைய வாழ்க்கை அல்ல. இவர்களுக்கு தேவை ஓட்டுதான், நம்முடைய உணர்வோ உரிமையோ அல்ல, உயிரோ அல்ல. எனக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிற அமர்ந்திருக்கிற நீங்கள் என் உடன் பிறந்தார்கள், என் உறவுகள். நீங்கள் எனக்கு ஒரு உயிர். ஆனால் இந்தியர் திராவிடருக்கு நீங்கள் வெறும் அற்ப ஓட்டு, அவ்வளவுதான், அவ்வளவுதான். மான தமிழ் மக்கள் எழுச்சியுற வேண்டாமா, விழிப்புற வேண்டாமா? என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத அவனுக்கு எதற்கு என் வாக்கு என்ற கேள்வி உங்களுக்குள் எழ வேண்டாமா? எவ்வளவு பெரிய கொடுமை! அந்த படுகொலைகளை என் கண் முன்னால் இறந்த மக்கள் எத்தனை பேர், எத்தனை பிஞ்சுகள், நெஞ்ச முழுமைக்கும் வலி. அந்த வலியின் மொழிதான் இந்த ஆவேசமும் இந்த கோபமும். ஒரு தங்கை என்னிடத்தில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இருந்து, முள்ளிவாய்க்கால் முள்வேலி கம்பிக்குள் இருந்து அழைத்து பேசுகிறாள். அந்த முள் கம்பிக்குள் இருந்து என்ன சொல்லுகிறாள்? அண்ணா, நாங்கள் பதுங்கு உளிக்குள் இருந்தோம், பங்கற்குள் இருந்தோம், பிள்ளைகள் பசித்து அழுதார்கள். சரி, அந்த குழியின் கரையிலே அதிலே ஒரு பானையை வைத்து உலையை வைத்து வெறும் அரிசியவாது போட்டு காய்ச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம் என்று அடுப்பை பத்த வைக்க அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தேன். அண்ணா, பார்க்க முடியவில்லை அண்ணா, நம் சொந்தங்களுடைய நம் மக்களினுடைய கையும் காலும் குடலும் தலையும் செதறி செதறி விழுந்ததண்ணா. அப்படியே நான் மயங்கி உள்ளே குழிக்குள்ளே விழுந்து விட்டேன் என்று ஒரு மரத்தை காட்சிப்படுத்தியிருந்தான். நம் பிள்ளைகளின் குடல் அந்த மரங்களில் தொங்கிக் கொண்டிருந்தது. எப்படி மறந்து போக முடியும்? எப்படி இதை கடந்து போக முடியும்? ஆனால் மறந்து கடந்து நீ போய்விட்டாய். 16 ஆண்டுகளாகிவிட்டது. என் அருமை உடன் பிறந்தானே, நீ நினைத்து பார். ஈழ தாயகத்தில் மே 18 இதே 2009ஆம் ஆண்டு போர் முற்று பெற்று விட்டது. அவ்வளவுதான் தமிழன் என்று கொக்கரித்தார்கள். எவ்விடத்தே நாங்கள் வீழ்ந்தோம் என்று கருதினீர்களோ உலகத்தீரே, அவ்விடத்தே நாங்கள் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காக அதே 2010 இதே நாளில் மே 18 சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி, சாதியும் மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல என்ற உணர்வை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம். நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர் என்று அந்த நிலத்தில் இறக்கப்பட்ட புலிக்கொடியை இந்த நிலத்தில் ஏந்தி பிடித்தோம். பறக்க பறக்க உயர உயர ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம். பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் இம்மண்ணில் சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் குடி என்ற முழக்கத்தை முன்வைத்து, இது விடுதலை புலிகளின் கொடி அல்ல, தமிழ் பேரினத்தின் பரம்பரை கொடி. கரிகால் பெருவள சோழனும் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும்
ஏந்தி பிடித்த கொடி, நம் பாட்டனின் கொடி, நம் பரம்பரை கொடி. அதை திமிருடனும் துணிவுடனும் தூக்கி பிடி. இப்போது நம் கண்முன்னே நிகழ்கால அரசியலை பார். ஈழத்தில் நம் இன சொந்தங்களை அடித்து விரட்டினார்கள், நாடற்றவர்களாக்கினார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இந்த நாடுகள், இந்த நிலத்தின் ஆட்சியாளர்கள் நின்றார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, சிங்களவர்கள் யார்? அவருடைய தோற்றுவாய் எது? அவர்கள் பூர்வீகம் எது? சிங்களின் மொழி தோன்றிய வரலாறு என்ன? காலகட்டம் என்ன? என்னுடைய மொழியின் தோற்றுவாய் எது? என்னுடைய தொன்மம் எது? என் நிலத்திலே அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் என்னை அடித்து விரட்டி நாடற்றவனாக்கினான் என்றால் அதை எப்படி சகித்துக் கொண்டு வாழ்வது? எப்படி வாழ்வது? ஆனால் இந்த நாடுகள் எல்லாம் சிங்களர்களுக்கு ஆதரவாக நின்றது. பெருந்துயரம் இது, பெருங்கொடுமை. அங்கு அடித்து விரட்டினார்கள், இங்கு நம்மை ஆக்கிரமித்து விரட்டுகிறார்கள். முற்றுமுழுதாக நம் மொழி அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது. தமிழர்கள் நமக்கு தமிழ் எழுத படிக்க வரவில்லை, பேச தெரியவில்லை. ஆங்கிலம் கலவாமல் பேச முடியாது. தமிழையே ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறோம். இந்த மண்ணிலே ஈவே ராமசாமி என்கிற ஒருவர் சாதித்த ஒன்றே ஒன்று, இது ஒன்றுதான். தமிழ் சனியனை ஒழியுங்கள் என்றால் ஒழித்து விட்டார்கள் திராவிடர்கள். அவருடைய சாதி மறுப்போ, கடவுள் மறுப்போ, சமூக நீதியோ, பெண்ணிய உரிமையோ வெல்லவில்லை. தமிழ் ஒழிப்பில் வென்று விட்டார்கள். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு என்றார், சாதித்து விட்டார்கள். தமிழை ஆங்கிலத்திலே எழுது என்றார், சாதித்து விட்டார்கள். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர்த்தக பெருமக்களின் மாநாட்டிலே, வணிக பெருமக்களின் மாநாட்டிலே, நீங்கள் தமிழிலே பெயர் வையுங்கள், எப்படி ரெயின்போ என்பதை ரெயின்போ என்று எழுதுங்கள் என்று சொல்கிறார். வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. இதுதான் தங்கிலீசு, தமிங்கிலம். திட்டமிட்டு உன் தாய்மொழியை அழித்து முடித்து விட்டார்கள். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. தமிழ் மீட்சியுற வேண்டுமானால் தமிழன் அதிகாரத்துக்கு வர வேண்டும். தமிழன் ஆளும் போதுதான் தமிழ் எழுச்சியுறும், மீட்சியுறும். இப்ப என்ன செய்ய போகிறாய்? உன் மொழி மீட்சிக்கு என்ன செய்ய போகிறாய்? 1.5 கோடி வட இந்தியன் இங்கே வந்து விட்டான். இந்தியை எதிர்க்கிறது பெருமக்கள் நமக்காக பேசினார்கள். 500 ஆண்டுகளை தொடாத இந்தியை எல்லாம் படிபடி என்கிறான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உன் தாய்மொழியை விட்டு நீ வெளியேறி கொண்டிருக்கிறாய். என்ன செய்ய போகிறோம்? இந்தி படித்தால் வட இந்தியாவில் வேலை என்கிறார்கள். அப்ப எதற்காக 1.5 கோடி வட இந்தியன் என் நிலத்திற்கு வந்தான்? என்னிடத்திற்கு எதற்காக வந்தான்? வந்தவன் என்ன செய்கிறான்? குடும்ப அட்டை பெறுகிறான், வாக்குரிமை பெறுகிறான். இது எவ்வளவு பெரிய பேராபத்தை உண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதே நிலத்தில் கோயம்புத்தூர், திருப்பூரிலே இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் நாம் அடித்து விரட்டப்படுவோம். எழுதி வைத்துக்கொள். தமிழன் தொழிற்சாலையில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதே என்று வடவர்கள் போராடுகிறார்கள். நீ ஈரோட்டிலே, பெருந்துறையில் எல்லாம் தமிழ் வேட்பாளர்கள் வெல்வது வாய்ப்பில்லை. இங்கேயே கோவை தெற்கிலே அம்மா வான்மதி சீனிவாசன் 20,000 வாக்கிலே வென்றிருக்கிறார்கள். அந்த 20,000 வாக்கும் வட இந்தியர்கள் வாக்கு. இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நீ இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக இது மாற்றப்படும். நீ அடித்து விரட்டப்படுவாய். ஈழத்தில் அடித்து விரட்டப்படும் போது ஏதிலியாக வந்து நிற்கவாவது இங்க ஒரு இடம் இருந்தது. ஆனால் இங்கிருந்து விரட்டப்பட்டால் நீ எங்கு செய்வாள் என்று, எங்கு செல்வாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னை அச்சப்படுத்த நான் சொல்லவில்லை, எச்சரிக்கையாக இரு என்று நான் உனக்கு உணர்வூட்டுகிறேன்.
உன் அண்ணன் உயிரோடு இருக்கும் வரை ஒரு கொம்பனாதி கொம்பனும் இந்த நிலத்தில் இருந்து உன்னை தொட்டு விரட்ட முடியாது. நீ விழித்துக் கொள்ள வேண்டும். விழிப்புற்று விழிப்புற்று இருப்பதே விடுதலையின் விழிப்புணர்வே விடுதலையின் முதற்படி என்கிறார் நம்முயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். கவனமாக இருக்கணும். உன் நிலத்தில் உனக்கு என்ன இருக்கிறது என்று யோசித்துப்பார். படிக்க கல்வி வைத்திருக்கிறாயா? இல்லை. குடிக்க தூய நீர் வைத்திருக்கிறாயா? இல்லை. பார்க்க சரியான மருத்துவம் வைத்திருக்கிறாயா? இல்லை. பயணிக்க பாதை இருக்கிறதா? இல்லை. படித்தால் வேலை இருக்கிறதா? இல்லை. நீ சாப்பிடுகிற உணவு உணவுதானா? அதுவாவது உனக்கு தெரியுமா? இல்லை. நீ நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய். நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய். நீர் என்று விஷத்தை அருந்திக் கொண்டிருக்கிறாய். காற்றென்று கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். 100 மரணத்தில் 90 மரணம் புற்று. 3 வயது குழந்தைக்கு புற்று. காரணம் தாயின் பாலில் இருந்து வந்த தொற்று. தாய்ப்பால் எப்படி விஷமானது? அவள் உண்ட உணவு விஷமானது. யாருக்கு இதை பற்றி கவலை உண்டு? காடுகளை அழித்தால் நட்டு வளர்க்கலாம். நீரை உறிஞ்சி வித்தால் தேக்கி வைத்து விட்டு செத்து போகலாம். மணலை எப்படி உருவாக்குவாய்? இயற்கையின் அரும்பெரும் குடை, அதை எப்படி உருவாக்குவாய்? மழை இல்லாத நிலம், பாலைவனம். நீ படிக்கவில்லையா? கற்கவில்லையா? என்னத்தை படித்து கிழித்தாய்? உனக்கு மூளை என்ற உறுப்பு எதற்கு? மழை இல்லாத நிலம், பாலைவனம். மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது என்கிற அறிவியல், உயிரியல், இயற்பியல், வேதியியல் உண்மை எதுவுமே தெரியாதா? தெரியாதா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை எவன் கொடுத்தது என்ற கேள்வி ஏன் உனக்கு எழவில்லை? மலையை வெட்டி விற்கிறவன், குவாரி வைத்திருக்கிறான், செல்வந்தன், சமூக மதிப்புள்ளவன். மண்ணள்ளி வித்தவன் மாபெரும் பணக்காரன், சமூக மதிப்புள்ளவன். இதை தடுக்க போராடுகிற நீயும் நானும் குற்றவாளிகள். ஜாபர் அலியும் ஜாகிர் ஹுசைனும் கொல்லப்படுகிறார்கள் இந்த நாட்டிலே. எதை நோக்கி போகிறதடா இந்த நாடு? எதை நோக்கி போகிறது? சாராயத்தை அரசே விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை பேசுவது போல ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா? உண்டா? எங்கே போகிறது நாடு? இதை சரி செய்வதை தவிர வேற என்ன சரியான அரசியல்? எது அரசியல்? எது? கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான்? கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான்? முதலில் இவர்கள் என்ன பேசினார்கள்? கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் சோர்ந்து விட மாட்டார்களா? விடமாட்டார்கள். ஏன்? எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பசி வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. 1000 ஆண்டுகளுக்கு மேலே எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த விடுதலை பசி, பெருங்கனவு, அறம் சார்ந்த மறவர்களின் ஆட்சி என்ற புனித கனவு பசி. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற தூய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்கிற லட்சிய பசி. கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே, கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒருமுறை கூட நீங்கள் கேட்காதது ஏன்? கூட்டணி வைத்தால் எல்லாம் செய்வது சரியாகி விடுமா? கூடி கொள்ளையடித்தால், கூடி கொலை செய்தால் சரியாகி விடுமா? மாற்று. எதிலிருந்து மாற்று? யாரிடமிருந்து மாற்று? எப்படிப்பட்ட மாற்று? மாற்று மாற்று என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக, அதிமுக, இந்த காங்கிரஸ், பிஜேபியோட கூட்டணி வைத்து 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 ஏமாற்றாக போனதுதான் மிச்சம். உரிமை என்ன இருக்கிறது? கல்வி, மானுட உரிமை.
மாநில உரிமை பறித்துக் கொண்டு போனது யார்? காங்கிரஸ். அம்மையார் இந்திரா காந்தி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்தது யார்? இதே திமுக. கச்சத்தீவு பறித்தது எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக. பறித்தவன் பறி கொடுத்தவன். எப்படி? அவன் எதிரி, இவன் துரோகி. இதை வேடிக்கை பார்த்து நின்றவன் யார்? இந்த கட்சிகள் தான். சிஏஏ அவர்தான், என்ஐஏ அவர்கள்தான், நீட்டியது அவர்கள்தான், ஜிஎஸ்டி அவர்கள்தான், கூட இருந்து கும்மி அடித்தது இவர்கள்தான். என்னடா மாற்றம்? அங்கும் ஊழல், இங்கும் ஊழல், அங்கும் லஞ்சம், இங்கும் லஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு. வேற என்ன? அங்கேயும் சாராயம், இங்கேயும் சாராயம். என்ன மாற்று? திமுக அதிமுகவுக்கு என்ன மாற்று? அங்கே கொடியில் அண்ணா இருப்பார், இங்க அதுவும் இருக்க மாட்டார். அவ்வளவுதான். அவர்கள் ஆட்சியில் 60 ரூபாய் கமிஷன், இவர்கள் ஆட்சிக்கு வந்தா கூட 40 ரூபாய் சேர்த்து 40 ரூபாய் கமிஷன். அது கார்டு அண்ட் ரேட், இது ஃபார்மாலிட்டிஸ். இதானடா பார்ட்டி சேஞ்ச். பாரதிய ஜனதா காங்கிரஸ் வேறுபாடு, ஒரே ஒரு கொள்கையில் மாறுபாடு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. என்ஆர்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. அவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள், இவர் ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான் என் உடன் பிறந்தானே. என்ன செய்வாய்? திமுக அதிமுகவில் என்ன வேறுபாடு கண்டாய்? உன் மொழி செத்து போனது. யாரையாவது ஒருவர் கவலைப்பட சொல்றார். சாலையில் நீ பயணிக்கிறாயே என் உடன் பிறந்தவனே, தமிழ் தாயின் பிள்ளையே, நீ இருபக்கமும் சாலையில் பயணிக்கும் போது கடையில் இருக்கிற விளம்பர பலகையை படி. உனக்கு கோபம் வந்தால் என் கையை இறுக பிடி. இதில் கோபமே வரவில்லை என்றால் சற்று தள்ளி நில்லுங்கள். கோபம் வந்தால் தயவு செய்து எங்களோடு வந்து நில்லுங்கள். படித்து பார், ஒரு இடத்திலேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா என்று. உன் கண்முன்னே உன் தாய் சிதைத்து அழிக்கப்பட்டு விட்டாள். உன் கண்முன்னே உன் இனம் கொன்றொழிக்கப்பட்டு விட்டது. உன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உன் கண்முன்னே உன் வளங்கள் களவு போய் கொண்டிருக்கிறது. நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று பாடு நான் பாட்டன் பாரதி. போய்விட்டது உன் செல்வங்கள். அவன் அடிமை இந்தியாவில் பாடினானடா, நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் இருக்கிறாய். தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கன்றதெல்லாம் போதாதோ என்று கதறினான். எங்கடா தர்மம் இருக்கிறது? எங்கே இருக்கிறது என் உடன் பிறந்தவனே? இந்த அரசியலை செய்யவா நீனும் நானும் பிறந்தோம்? நாம் எப்போது பிறந்தோம்? இதே நாளில் லட்சக்கணக்கான நம் இனத்தின் பிணத்துக்கிடையிலே பிரசவமான பிள்ளைகளடா நீயும் நானும். நம் தாய் தந்தையரின் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட பிள்ளைகளடா நாம் ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல. அதற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி ஐயா எடப்பாடியை உட்கார வைப்பது, எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஐயா ஸ்டாலினை உட்கார வைப்பது இல்லை. இந்த கோட்பாட்டையே வீழ்த்தி புதிய ஒரு கோட்பாடு, புரட்சிகர அரசியல் கோட்பாடு, பெருந்தலைவன் பிரபாகரன் கண்ட பெருங்கனவை கட்டி எழுப்புகிற கோட்பாடு, தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிற மகத்தான கோட்பாடு. அதுதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சிய கோட்பாடு. இவன் எதற்கடா நம்மை விமர்சிக்கிறான்?
10 ஆண்டுகால ஆட்சியில் இருந்து கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தோமா? வளங்களை கொள்ளையடித்து கொளுத்தோமா? முறையற்ற நிர்வாகத்தை செய்தோமா? நாடெங்கிலும் கணக்கில்லாத கற்பழிப்புகள், கொலைகள் நடந்ததா? இல்லை. பிறகு எதற்காக விமர்சிக்கிறான்? பயம். சீமான் வளர்ந்து விடுவானோ, வென்று விடுவானோ, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்ற அச்சம். தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. யாருக்கு? இதுவரை இந்த நிலத்தில் இருந்து என் மண்ணை மக்களை ஏமாற்றி வஞ்சகம் சூழ்ச்சியால் பிழைத்துக் கொண்டிருக்கிற இவந்த துரோகிகளுக்கு ஆபத்து. பிறகு யாருக்கு ஆபத்து? 2019 பாராளுமன்றம் 17,50,000 வாக்குகள், 5 விழுக்காடை தொட்டோம். பிறகு 21 சட்டமன்றம். அப்போது ஒரு விவசாயி என்று ஒரு சின்னத்தை கொடுத்தார்கள். 19 தேர்தலிலும் தோற்றோம். இடையில் நடந்த எல்லா இடைத்தேர்தலிலும் போட்டிட்டது. இந்திய வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தல், ஒரு தேர்தலை கூட புறக்கணிக்காமல் போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். காரணம், தோல்வி எங்களுக்கு தோல்வி அல்ல, பயிற்சி. வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையாக வீரன், அவனே உண்மையான வீரன். எங்களுக்கு 2-1 தான். மறுபடியும் போட்டி. தொடர்ந்து களத்திலே நின்றோம். 2019 ஒரு சின்னம் விவசாயி, கண்ணா கிசான் என்ற ஒரு சின்னம். ஒரு கைகட்டி ஒரு வட இந்திய விவசாயி, ஒரு இரட்டை கரும்பு. விவசாயி என்று பெயர் வைத்தவன் நான் தான். அவருக்கு வீதி வீதியாக கொண்டு போய் சேர்த்தோம். 17,50,000. நீலகிரியில வேட்பாளரை போடவில்லை. என் தம்பிகள் தவறு செய்து விட்டார்கள். இல்லை என்றால் 18 லட்சத்திற்கு மேலே தொட்டு அன்றைக்கு 6 விழுக்காடை தொட்டு இருக்கும் கட்சி. இடையிலே என் அண்ணன் கமலஹாசன், இடையிலே ஐயா டிடிவி, எல்லாரையும் தாண்டி சற்றும் தளர்ச்சியின்றி பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. 21 விவசாயி சின்னம், அதே சின்னம். 234 போட்டி, 117 பெண்கள், 117 ஆண்கள், சம வாய்ப்பு. ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு வாய்ப்பு. பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடிகளுக்கு, தேவேந்திரருக்கு வாய்ப்பு. போட்டி 30 லட்சம் வாக்கு, 7 விழுக்காடு வாக்கு. அங்கீகாரம் பெறவில்லை, இன்னும் 1 விழுக்காடு. 24 இந்தியாவை யார் ஆள்வது? தோற்றம் துவண்டு போகவில்லை. காரணம், பெற்ற தலைவன் அப்படி, உருவாக்கிய தலைவன் அப்படி. 24 விவசாயி சின்னம் இருந்தால் சீமான் பெரிய வளர்ந்து விடுவான் என்று அஞ்சி என்னையே ரைட விட்டார்கள். ஏன்? எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் அவன் பின்னால் திரள்கிறது. இளைஞர்களின் வீட்டிற்கு நாம் என்னையே ரைடை விட்டால், சோதனையை விட்டால், இளைஞர்கள் துணிந்து வந்தாலும் பெற்றோர்கள் எதற்கப்பா வம்பு, அவன் பின்னாடி போகாதே என்று தடுப்பார்கள் என்று தேசிய புலனாய்வு முகமையை ஏவி விட்டார்கள். என்ன நடந்தது? அதைவிட 1000 மடங்கு என் பிள்ளைகள் எழுச்சியோடு திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக விவசாய சின்னத்தை எடுத்துக் விட்டார்கள். வேட்பாளர் அறிவிக்கும் வரை சின்னம் இல்லை. கடைசியாக ஒரு மைக்கை கொடுத்தார்கள். அந்த மைக்கை வைத்துக் கொண்டு ₹1 காசு இல்லாமல் என்னிடத்தில் கேட்டார்கள், இத்தனை வாக்கை எவ்வளவு செலவழித்திருப்பீர்கள் என்று. நான் எவ்வளவு செலவழித்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன். ஒரு தலைவர் சொன்னார், ஒரு தொகுதிக்கு 3 கோடி செலவழித்திருப்பீர்களா என்று கேட்டார். நான் சிரித்தேன். என்ன சிரிக்கிறீர்கள்? நான் ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் தான் செலவு பண்ணேன் என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்தார், வியந்து பார்த்தார். என்ன இப்படி சொல்கிறீர்கள்? 3 கோடி ஒரு தொகுதிக்கு செலவிருந்தால் நாட்டையே நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வென்றிருப்பேன் என்று சொன்னேன்.
அந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகளை நாம் பெற்றோம். என் அருமை தமிழ் மக்களே, எங்களை பெற்ற பேரன்பு மிக்கலே, மான தமிழ் மக்கள் எல்லோரும் செத்துவிடவில்லை என்று நீங்கள் நிரூபித்தீர்கள். உங்களை நம்பி நின்ற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடவில்லை. என் முன்னாடி திரண்டு இருக்கிற என் உயிர் உடன் பிறந்தார்கள். அவர்களுடைய உழைப்பில் தான் அந்த வெற்றி. எந்த கட்சியோடும் சேராது. 36 லட்சம் ஓட்டும் நீ எழுந்து சொல். உன் ஓட்டு, உன் உழைப்பின் ஓட்டு, உன் லட்சியத்திற்கான ஓட்டு, உன் கொள்கைக்கான ஓட்டு, நீ ஏற்றுக்கொண்ட தலைவன் பிரபாகரனுக்கான ஓட்டு என்பதை நீ நிமிர்ந்து துணிந்து சொல். இம்முறையும் 234 போட்டி. 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு. அதிலே 134 இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர், இளைஞர், மகளிர், தகவல் தொழில்நுட்ப படை இதை பெருக்காது நாம் தமிழர் கட்சி சிறக்காது. மாணவர், இளைஞர், மகளிர் படை நில்லாது நம் கட்சி வெல்லாது. இதை கவனத்தில் கொண்டு என்னரும் தம்பி தங்கைகள் களப்பணியாற்ற வேண்டும். மற்றவர்களுக்கு அரசியல் கட்சி தேர்தல், இது நமக்கு போர், தன்மான போர், இனமான போர், உரிமை மீட்பு போர், நிலம் காக்கும் போர், நிலத்தின் வளம் காக்கும் போர். இவர்களிடம் இருந்து நம் மண்ணை மக்களை மீட்க காக்க நாம் தொடுக்கிற புரட்சிகர அரசியல் போர். நம் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் நம்முடைய அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி வென்று முடிக்க வேண்டும். இனப்படுகொலைக்கு இன்றைக்கு நமக்கு நிகழ்ந்த அநீதிக்காக பேசுவதற்கு ஒருத்தன் இல்லை. ஆனால் நம்மிடத்திலே அதிகாரம் வந்தால் உலக நாடுகளில் எல்லாம் தமிழ்நாட்டு அமைச்சர்கள், இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்ற நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் இனம் எப்படி கொல்லப்பட்டது என்ற ஆவணத்தை சேமித்து காணொலி ஆவணம் அச்சாவணமாக எடுத்துக்கொண்டு உலக நாடுகள் எல்லாம் எனக்காக பேசுகிற தேசிய பெருமக்கள், சீக்கியர்கள், வங்காளிகள், குஜராத் வங்காளிகள், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, கர்நாடகா, எல்லா மாநிலங்களும் தேசிய இனங்களின் ஒருமைப்பாட்டுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள், காஷ்மீர், எல்லா மாநிலத்திலிருந்தும் என்னோடு நிற்க என் உடன் பிறந்த தேசிய மக்கள் நிற்கிறார்கள். அவர்களோடு உலகெங்கும் சென்று மனசாட்சியுள்ள மானுடர்களை தட்டி எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள், எங்களை கொன்று குவித்த கொடுங்கோலை பாருங்கள். ஒரு பொது அரசியல் தீர்வுக்கு வாருங்கள். என்ன தீர்வு? ஒரு பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். உலகில் எத்தனையோ நாடுகள் பிரிந்திருக்கிறது. நார்வே, ஸ்வீடன், கிழக்கு தைமோர், மேற்கு தைமோர், இப்படி எத்தனையோ நாடுகள். அண்மையிலே சேர்பியாவில் இருந்து கொசோவா, தெற்கு சூடான், இப்படி எத்தனையோ நாடுகள் பிரிந்து பிறந்திருக்கிறது. அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அரசியல் தீர்வுக்கான வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? பொது வாக்கெடுப்பு, ஒரு முன்வைப்பு. தமிழீழ என் சொந்தங்கள் இடத்திலே ஒற்றை இலங்கை, ஒரே ஆட்சிக்குள் இணைந்து வாழ்கிறீர்களா, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா என்ற கோரிக்கையை முன்வைத்து, ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று எமது மக்கள் வாக்களித்து விட்டால் நாங்கள் வாய்மூடி மவுனிக்கிறோம். தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் எங்களை தனித்தமிழ் ஈழமாக, தனித்தமிழ் சோசலிச குடியரசாக பிரித்து அறிவித்து பிரகடனப்படுத்துங்கள். விடுதலை பெற்ற ஒரு இனத்தின் மக்களாக எங்களை வாழ விடுங்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, ஒரு புழு உடம்பெல்லாம் முடிமுளைத்து ஒரு கூடு கட்டி, அது லார்வா பருவத்தில் ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்குள் இருக்கும் போது அதற்கு முடி முளைத்திருக்கும். அந்த முடியை, ஒவ்வொரு முடியையும் உதிர்க்க அது மரணத்தை ஒவ்வொரு முறையும் தொட்டு தொட்டு திரும்பும் என்கிறான். அவ்வளவு வலியை தாங்கி அந்த பூச்சி, சின்ன புழு இருக்கும் என்கிறான். மரணத்தின் வலியை தாங்கி எல்லா முடிகளையும் உதிர்த்த பிறகு அதற்கு இறக்கை முளைக்கிறது. அந்த இறக்கை முளைத்து கூட்டை உடைத்து பறக்கிறது விடுதலை பெற்ற பறவையாக. அதுதான் நீங்கள் பார்த்து ரசிக்கிற பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி. அப்படி விடுதலைக்காக எண்ணற்ற மயிர்களை அல்ல, உயிர்களை லட்சக்கணக்காக சிந்திய மக்கள் இறக்கை விரித்து நிற்கிறோம்.
சுதந்திர பறவையாக எங்களை விடுதலை பெற்ற இனத்தின் மக்களாக உலக அரங்கிலே இந்த பூமி பந்திலே பறக்க அனுமதி தாருங்கள் உலகத்தீரே. இந்த நிலையை இந்த மகன் இன்றைக்கு கெஞ்சிக் கொண்டு நிற்கிறேன். என்னை நீ தவிர்த்து விட்டு போகலாம். இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று எழுதி வைத்துக்கொள். 2026க்கு பிறகு சரியாக இன்னும் 6 மாதங்கள் என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது. என்னை நீ மறைக்கலாம். நான் முன்வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது, மறைக்க முடியாது. நீ கொம்பாதி கொம்பன். கட்டிப்பார். பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிப்பார். எல்லாரும் எதோ பண்ணி பார்த்தான். டங்ஸ்டன் தொழிற்சாலை, அரிட்டாப்பட்டியில் குலதெய்வம் கோயில் வாசலில் நின்று சொன்னேன், இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை, இந்த மகன் இருக்கிற வரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது என்று. பேனா சிலை வைத்தே தீர்வோம் என்று. வச்சு பார். படையில் எத்தனை வீரர்கள் என்பதை பொறுத்தல்ல வலிமை, படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான் படையின் வலிமை. இங்கே நிற்கிறவன் எல்லாம் வெறி கொண்ட வேங்கைகள், அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுற்றால் இவனும் எதிர் நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும். என் அன்பு தம்பி தங்கைகளே, நம்மால் முடியுமா, இது சாத்தியமா என்று எண்ணாதீர்கள். தம்பி, தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது மேலானது. முந்திக்கொண்ட முதல் கல் கோயிலின் வாசலில் படிக்கல்லாக இருக்கிறது. கடைசி வரை காத்திருந்த கல்தான் கலசம் ஏறுகிறது. நீ கடைசி வரை காத்திருந்து விட்டாய், விரைவில் கலசம் ஏறுவாய். ஒரே மலையிலிருந்து வெட்டி பெயர்க்கப்பட்ட கற்கள் ஒன்று கோயிலிலே படிக்கல்லாக இருக்கிறது. அதை மிதித்து மிதித்து பக்கத்திலே இருந்து உடைக்கப்பட்ட கல் உள்ளே கோயிலில் சாமி சிலையாக இருக்கிறது. கோயிலை பூட்டிவிட்டு போன பிறகு படிக்கல்லாக இருக்கிற கல் உள்ளே சிலையாக இருக்கிற கல்லிடம் கேட்கிறது, என் உடன் பிறந்தவனே, என் தங்கைகளே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களை கேட்கிறது, ஏய் மச்சான், 2 பேரும் ஒன்னாதாண்டா ஒட்டி இருந்தோம், ஒருத்தன் தாண்டா வெட்டி எடுத்தான், நான் காலுக்கு கீழே படிக்கல்லா இருந்து மிதிபடுகிறேன், நீ உள்ளே வழிபடுகிற இடத்திலிருந்து எல்லோரும் உனக்கு பூஜை புனஸ்காரம் செய்து பாலாபிஷேகம் எல்லாம் செய்து விழுந்து விழுந்து கும்பிடுகிறானே ஏன் என்று கேட்டதற்கு அந்த சாமி சிலையாக இருந்த கல் சொன்னது, மச்சான், நீ ஒரே அடியில் கீழே விழுந்து விட்டாய், அதனால் படிக்கல்லாக படுத்து கிடந்து மிதிபடுகிறாய். நான் இந்த மூக்கு இருக்கிறவாறு மூக்கு இதுக்கு 3000 அடி தாங்கி இருக்கனடா. டே, என் கழுத்து இருக்குவார் கழுத்து அதுக்கு 7000 அடி தாங்கி இருக்கனடா. என் கண்ணுக்கு கணக்கில்லாத அடி, என் நெத்திக்கு நினைக்க முடியாத அளவுக்கு அடி, என் காலுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி, என் கைகளுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி. உளியின் வழி தாங்கியதால் மக்கள் வழிபடுகிற பேரொழியாக நின்று கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து தொடர்ந்து தோற்று தோற்று அவமானம், ஏச்சு, பேச்சு, கேடுகட்ட கேவலங்கட்ட விமர்சனங்களை தாங்கி தாங்கி நிற்கிற நாம் உறுதியாக இந்த மக்கள் போற்றப்படக்கூடிய இடத்தில் வென்று நிற்போம். நீ உறுதியாக இதை நம்பு தம்பி. என்னையை உன் மகனை, உன் உடன் பிறந்தவனை, உன் மாமனை, உன் சித்தப்பனை பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன்தான் உன் மகன், உன் உடன் பிறந்தான் என்னையை தேடுவான். காற்றடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் நம் வாக்காளர்கள் அல்ல. புயலே அடித்தாலும் அசையாது அதே இடத்தில் கிடக்கிற வீரிய மிக்க விதை நெல் மணிகளே நம்முடைய வாக்காளர்கள். நான் ஒரு விதை நெல், நீ ஒரு விதை நெல். என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை பெற்றோர்களே, பேரன்பு மிக்க என் தம்பி தங்கைகளே, ஒரு நெல்லடா ஒரு நாற்று, ஒரு நெல் ஒரு நாற்று.
அந்த ஒரு நாற்றை எடுத்து நடுகிறோம். ஒற்றை நடவு. அதைத்தான் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று மாசானுகோ புக்காக்கோ சொல்கிறான். நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அதைத்தான் சொல்கிறார். ஒற்றை நாற்று நடவு, ஒரு நாற்று. அந்த நாற்று 80 நாற்றாக மாறுகிறது, 100 நாற்றாக மாறுகிறது, வெடித்து வெடித்து. என்னுடைய தம்பி சிவராமன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் நம்முடைய அப்பா வழியிலே. ஒரு நாற்றை நட்டால் 100 நாற்று. நினைத்து பாரடா, ஒரு கதிரில் 20 நெல்மணிகள் என்றாலும் 100 நாற்றில் 2000 நெல்மணிகளடா. நீ விதைத்தது ஒரே நெல்லை, அது விளைவித்தது 2000 நெற்களை. இங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான விதை நெல்கள்? நீயும் நானும் முளைத்தால் எத்தனை லட்சக்கணக்கான விதைகள் என்பதை நீரி புரிந்து கொள்ள வேண்டும். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. இங்குதான் விதைத்தவனும் உயிரோடு இருக்கிறான், உறங்கவில்லை. விதைகளும் உறங்கவில்லை, முளைத்துக் கொண்டே இருக்கிறது. விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்கே. வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. ஒன்று விழ 9 அல்ல, ஒன்று விழ நாம் 100 எழுவோம். விழுவோம் விழுவோம், விதையாய் விழுவோம். எழுவோம் எழுவோம், விடுதலையாய் எழுவோம். நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது, நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. நம் பாதை மிகச் சரியானது, நம் பயணம் மிகச் சரியானது. தூரம் சற்று, மிகச் சற்று. பாதையை சுருக்க வேண்டியதில்லை, பாதையை குறைக்க வேண்டியதில்லை, பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை. மாறாக என் உடன் பிறந்தவனே, நம் கால்களை உறுதி செய்வோமடா. நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம். அடுத்தவன் தோள் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது. விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் ஐயா நேரு அவர்கள் பேசியது, என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்லப் போகிற ஒரு கோட்பாட்டை, தத்துவத்தை ஏற்று அதற்காக நான் போராடி தோற்று போவதையே மேலானது என்று அவர் பேசியது நமக்காகத்தான், நமக்காகத்தான். ஒன்றை நீ கவனித்துக்கொள், நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்தவர்கள். நாம் அதை போல தற்காலிக வெற்றிக்கு நிரந்தர தோல்வியை, தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை நான் தழுவ தயாராக இல்லை. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவ தயாராக இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வந்தது இங்கு இருக்கிற ஆட்சியாளர்களை போல ஆட்சி செய்யல, நம்மருமை தலைவன் கண்ட கனவை இந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்ட. நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்ற ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்திலே நிற்கிறோம்.